அன்பு உள்ளம் கொண்ட நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பொதுவா நம்ம தொடர்ந்து இந்த 27 நட்சத்திரத்திற்கான வாழ்நாள் பலன்கள பத்தி தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நட்சத்திர மண்டலத்துல 8வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பூசம் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இருக்கிறாருங்க. அதேபோல இந்த ராசி, அதாவது கடக ராசிக்கு அதிபதியாக சந்திர பகவான் இருக்கிறாருங்க. இதுல நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். அதாவது சனி பகவானுக்கு உகந்த கலர் கருப்புங்க. அதே போல சந்திர பகவானுக்கு உகந்த கலர் வெள்ளை நிறங்க. அப்ப இது இரண்டுமே ஆப்போசிட் கலர். பொதுவா சனி பகவானும் சந்திர பகவானும் ஒரே ஜாதகத்துல சேர்ந்து இருந்தா புனர்பூசம் அப்படின்னு ஒரு தோஷத்தை சொல்லுவாங்க. அதே போல சனியும் சந்திரனுடைய பார்வையிலும் இருந்தாலும் அதை புனர்பூச தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புனர்பூசம் தோஷம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, தடை அப்படின்றது வந்துகிட்டே இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நினைச்ச மாதிரி பண்ணவும் முடியாதுங்க. எப்பயுமே தடை அப்படின்றது ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. அதே போல நீங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக எழுந்து 4 படி நடக்கிறீங்கன்னா, அது அப்படியே 8 படியா நீங்க பின்னாடி இறங்கிடுவீங்க. இந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதே போல இது எல்லாமே பொதுப்படையான விஷயங்கள் தாங்க. அதனால நீங்க, அதாவது இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் தனிப்பட்ட முறையில பர்சனலா தயவு செஞ்சு இதை எடுத்துக்காதீங்க. அதே போல ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தின்படி இது மாறுபடும். அதோட உங்க ஜாதகத்தில சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா மட்டும்தான் இப்படி இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம், என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பத்திலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாங்க. இப்ப பூச நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பொதுவா உடல் உறுப்புல நுரையீரல், வயிறு, நெஞ்செலும்பு இது எல்லாம் குறிக்கக்கூடியது பூச நட்சத்திரமாக இருக்குங்க. அதே போல எப்பவுமே கடக ராசிக்கு அதிபதியாக சந்திர பகவான் வரதுனால சந்திர பகவானை மனோகாரகன் அப்படின்னு பொதுப்படியா சொல்லுவாங்க. இந்த சந்திர பகவானை, அதாவது மனக்காரகனை கெடுக்கிறதுக்கான காரத்துவமாக யார் இருக்கிறாங்கன்னா சனி பகவான் இருக்கிறாருங்க. அதாவது ஏன்னா இந்த பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால அப்பப்ப உங்களுடைய மனசு, அதாவது சந்திர பகவானுடைய மனசை அமைதி இல்லாம சனி பகவான் கெடுக்கிறாருங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனசு எப்பயுமே ஒரு அமைதியை இழந்து இருக்கும். அதே போல எப்பவும் மனசுல ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு பிரச்சனைய யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதே போல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை ஒரு முறைக்கு பல முறை அலசி ஆராய்ஞ்சு அதுலேயும் சக்சஸ் ஆகக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அதற்கான திறமை உடையவர்களும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான். நல்லா புரியுதுங்களா? அதாவது சந்திர பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஆப்போசிட்டா இருந்தாலும் உங்களுக்கு மனசங்கடங்கள் ஏதாவது ஒன்று நினைச்சிட்டே இருப்பீங்க உங்க லைஃப்ல. அப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா அது என்ன ஏது அப்படின்னு ஈஸியா சால்வ் பண்ணி வெற்றி பெறக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அடுத்துதான், உங்ககிட்ட எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் சரி, அதை முடிக்கிற வரைக்கும் விடாப்பிடியா இருந்து அந்த காரியத்தை முடிச்சிடுவீங்க. அடுத்துதான், நீங்க எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களும் நீங்க தாங்க. அதனால தான் உங்களுக்குன்னு சமுதாயத்துல ஒரு நல்ல பேரு இயல்பாகவே இருக்கும். ஆமாவா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு அதிபதியாக சந்திரன் இருக்கிறதுனால, அதனால கொஞ்சம் கருணையும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்குங்க. மற்றவங்களுக்கு வாலண்டரியா போய் உதவக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருக்குங்க. அடுத்ததா, மற்றவங்களுக்கு தயவு தாட்சணை பார்க்கறதுக்கு உங்களை போல மற்றவங்களால முடியாதுங்க. அதே போல விருந்தோம்பலும் சரி, மற்றவங்கள ஒரு இடத்துல ரிசீவ் பண்ணுறது சரி, உங்கள் வீட்டுக்கு வந்தவங்க விருந்தோம்பல் செய்கிறதுலையும் சரி, மற்றவங்களுக்கு தயவுதாட்சிணியை பார்க்கறது கிடையாது. அதே போல் விருந்தோம்பல் செய்கிறதுல உங்களுக்கு நிகரானவங்க நீங்கள் மட்டும்தாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை குறையே சொல்ல முடியாதுங்க. உங்களை இந்த விஷயத்தில் அடிச்சிக்கவே முடியாது. அடுத்ததான், இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வாசனை திரவியங்கள், அதாவது சென்ட்லாம் இருக்கு இல்லையா, இது மேலே நீங்கள் ரொம்ப பிரியம்
ஆசை கொண்டவர்களாக இருப்பீங்க. அடுத்ததா நீங்க எதையுமே எளிதில புரிஞ்சுக்குவீங்க. புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றலும் உங்ககிட்ட உண்டுங்க. ஆனா அதுவே நீங்க முன்கோபக்காரர்கள்ங்க. அதாவது இந்த கோவம் உங்கள பல விதத்தில கெடுக்குதுங்க. அதாவது எதையுமே எளிதில நீங்க புரிஞ்சுக்கிறதுனால, அவன் இப்படிதான், இவன் அப்படிதான், அப்படின்னு ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருவீங்க. அடுத்ததா ஒருத்தர் சொல்ல வந்தத பொறுமையா இருந்து அத கேட்டுட்டு சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஆனா, அத நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிடுவாங்க. அதனாலேயே உங்களுடைய முன் கோவத்தால அந்த வார்த்தையாலேயே பல விஷயங்கள், பல காரியங்கள் தடைகளாக நீங்க சந்திச்சிருப்பீங்க. சந்திக்க நேரிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய முன் கோவத்தால பல விஷயங்கள, பல காரிய தடைகள நீங்க சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய 2ஆம் வீட்டு வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அதனால நீங்க அவசரப்படுறவங்களாக இருக்கிறீங்க. அடுத்ததா உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாக புதன் பகவானுங்க. அதனால உங்களுக்கு மன சஞ்சலம் மட்டும் இல்லாம, காரியங்களும் கொஞ்சம் லேட்டா பண்ணி செய்றவங்களாக நீங்க இருப்பீங்க. அதாவது ஒரு காரியத்த நீங்க குறிப்பிட்ட நேரத்துல, குறித்த டைம்ல செய்யும்போது தான் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க பூச நட்சத்திரக்காரர்களே. அதுவே நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யும்போது, அதாவது இப்போ நீங்க ஒருத்தர பார்க்க போறீங்க. சரியான நேரத்துக்கு போகாம, என்னமோ பார்க்க தானே போறோம் அப்படின்னு கடமைக்கு போனா, அந்த நேரத்துல அவரு அங்க இருக்க மாட்டாரு. அவரு போயிருவாரு. அப்ப என்ன ஆகும்? நீங்க நினைச்ச காரியம் தள்ளி போகும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நீங்க லேட் பண்றதுனால பல காரியங்கள் உங்களுக்கு தள்ளி போகுது. இது எல்லாம் கூட ஒரு காரணமா இருக்கு. இது உங்களுடைய குணமும் கூட. அடுத்ததா உங்க குடும்ப வாழ்க்கைய பத்தி பார்க்கலாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும், இந்த பூச நட்சத்திரக்காரர்கள பொறுத்தவரைக்கும், அதிக பேர் காதல் தோல்விய சந்திச்சிருப்பீங்க. சந்திக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அதேபோல உங்க குடும்பத்தின் மீது ரொம்பவே அக்கறை கொண்டவங்க. அதாவது ரொம்பவே பாசம் உடையவங்க. மனைவியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், அவங்க மீது அதிகமான பாசம் வைத்திருக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. பொதுவா இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியப்பா, சித்தப்பன், சித்தி, அத்தை இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கிறதுல இவங்களுக்கு ரொம்பவே ஆசைங்க. இவங்க கூட்டு குடும்பமாக இருந்தா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேபோல இந்த உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்தக்காரங்க இவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. பொதுவா இவங்களுக்கு ஃபங்ஷன் அப்படின்னு எதனா சொல்லிட்டாங்கன்னா, கண்டிப்பா அந்த ஃபங்ஷன்ல இவங்க கலந்துக்காம இருக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி. உங்களுக்கு உதவி செஞ்சுட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு செஞ்சுட்டாங்கன்னா, அத நீங்க மறக்கவே மாட்டீங்க. அதேபோல அவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, உடனே நீங்க முன்னால போய் நின்னு செய்யக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அத செய்யறதுல மத்தவங்கள காட்டிலும் உங்கள அடிச்சுக்கவே முடியாதுங்க. அந்த இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க. அடுத்ததா தொழில் சம்பந்தமாக பார்க்கும்போது இந்த பூச நட்சத்திரக்காரர்கள், நீங்க துறையில இந்த கலைத்தொழில், சினிமா இந்த சம்மந்தப்பட்ட தொழில் செய்றவங்க அதிக பேர் பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரக்காரர்களாக இருப்பீங்க. பொதுவா உங்களுடைய இளமை காலகட்டத்தில நீங்க கொஞ்சம் சிரமம், போராட்டங்கள் இது எல்லாமே பார்க்க வேண்டி இருக்குங்க. அடுத்ததா அந்த பூச நட்சத்திரக்காரர்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், கடல் சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது இந்த கட்டுமானம், கப்பல் கட்டுமானம், கப்பல் துறை இந்த நேவி இந்த மாதிரியான தொழில் செய்றவங்களுக்கு அதிகமாக இருப்பீங்க. ஏன்னா, உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, ஒரு சில பேர்லாம் ஆர்மில இருப்பீங்க. அதேபோல காவல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பீங்க. போலீஸ்ல இருக்கிறவங்க செவ்வாய் பகவான் சரியான இடத்துல இருந்தார்னா, உங்களுக்கு நிச்சயமாக உயர்ந்த பதவியில கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல நேவி, கப்பல் படை இதுல பணிபுரியவர்கள் மோஸ்ட்லி பூச நட்சத்திரக்காரர்களாக தான் இருப்பீங்க. அடுத்ததா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பொதுவா காசநோய், டிபி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதேபோல இந்த இரத்த சோகை, ஹீமோகுளோபின் குறைபாடு, ஹீமோகுளோபின் இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்ததா உங்களுக்கு ஆஸ்துமா வரதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் உங்களுக்கு இயல்பா வரும் அப்படின்னு தான் நாங்க சொல்றோங்க. இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நாங்க சொல்றோங்க. ஆகையால நீங்க இத கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்ப உதாரணமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்ப்டம்ஸ் தெரியுது அப்படின்னா, நீங்க அத ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல மருத்துவர கண்டு நீங்க அத சரி செஞ்சுட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. ஆகையால நீங்க இதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. பொதுவா வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இந்த 2யுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப நல்லதுன்னும்போது அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்ப உங்களுக்கு கெட்டதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு ஏற்றார் போல
நீங்க மாத்தி அமைச்சு அதுக்கு தகுந்த போல நீங்க மாறிக்கினீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே மாறிவிடும். இத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நாங்க நெனைக்கிறேங்க. அடுத்ததா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திசைய பத்தி பார்க்கலாங்க. பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறதுனால முதல்ல வரக்கூடிய திசை அப்படின்னா, சனி திசை வருதுங்க. அதாவது இந்த சனி திசை அப்படிங்கிறது 8ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவானுங்க. அதேபோல 7ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சனி பகவான் இருக்கிறதுனால, அதனால உங்களுக்கு பல பேருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்குங்க. ஆமாவா? இல்லையா? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பாக குடும்பத்துல பிரச்சனை அப்படின்றது இருக்கும். அதேபோல உங்களுடைய இளம வயசுல உங்களுடைய அப்பாவ பிரிஞ்சு, அம்மாவ பிரிஞ்சு இருக்கிறதும், இந்த மாதிரியான வாழ்க்கை முறை அமையறதுலயும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் அதிகமாக இருப்பீங்க. குடும்ப பிரச்சனையால சின்ன வயசுலயே ஹாஸ்டல்ல வாழ்றது, ஹாஸ்டல்ல படிக்கிறது, சின்ன வயசுலயே வந்து அப்பா, அம்மாவ வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. நீங்க பிரிஞ்சு சொந்தக்கார் வீட்ல படிச்சுட்டு வாழ்றது. இது எல்லாமே வந்து இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே நடக்கிறதுங்க. சனி திசைக்கு அடுத்ததா வந்து வரக்கூடியது புதன் திசைங்க. இந்த புதன் திசை வந்து உங்களுக்கு கலவையான பல பலன்களை இருக்குங்க, கிடைக்குதுங்க. அதாவது உங்களுக்கு இந்த புதன் திசை நடக்கும்போது தீமைகளையும், நன்மைகளையும் கலந்து பலன்கள புதன் பகவான் குடுக்குறாருங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதி மற்றும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறதுனால, 3ஆம் வீட்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பெயர்கள் கிடைக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாகும். அதேபோல சில பேருக்கெல்லாம் கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதேபோல நீங்க தவறே செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா, அதால உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல இந்த புதன் பகவான் திசையில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க படிப்பு, கல்வி, உயர் படிப்பு இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்க படிக்க வேண்டியிருக்கும். அதேபோல நீங்க படிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நண்பர்களால பிரச்சனை, படிக்கிற இடத்துல பிரச்சனை, ஒரு சில பேருக்குலாம் வந்து ஆசிரியர்களாலேயே சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாமே வந்து இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குங்க. புதன் திசைக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேது திசை வருதுங்க. இந்த கேது திசை நடக்கும்போது, இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டுங்க. அடுத்ததா சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. சளி சாதாரணமாக சளி தானே அப்படின்னு நீங்க நினைக்காம, நீங்க அந்த சளிய கேர் பண்ணி பார்த்துக்கணுங்க. ஏன்னா, கேது திசையில அந்த நேரம், அந்த காலகட்டத்தில உங்களுக்கு ஆஸ்துமா ஸ்டார்ட் ஆவறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? நோய் சம்மந்தமா பார்க்கும்போது உங்களுக்கு ஆஸ்துமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதுனால, இந்த கேது திசையில இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையால ஒரு நல்ல மருத்துவரை நீங்க அணுகி, அத சரி செஞ்சுக்கிறது, உங்களுடைய வாழ்நாள் பலன் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். கேது திசைக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர திசை வருதுங்க. இந்த சுக்கிர திசை உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்குங்க. அதாவது நீங்க இந்த சுக்கிர திசை நடக்கும்போது வாழ்க்கையில செட்டில் ஆயிருவீங்க. இடம், பூமி, வண்டி, வாகனம், வீடு கட்டுறதாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு செட்டில் ஆயிருப்பீங்க. அதேபோல தொழில், அ உத்தியோகம், உயர்ந்த பதவிகள் இது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிடுங்க. இன்னும் சொல்லப்போனா பல பேர் பூச நட்சத்திரக்காரர்கள் பல பேர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதாவது சனி திசை 19 வருஷம். அதுல ஒரு 10 வருஷம் பாக்கி இருக்குன்னு வச்சுக்கங்க. 10 வருஷம். அதுக்கு அடுத்து 17 + 10 27 வருஷம். அப்படியே அந்த 27 வருஷம் பிளஸ் ஒரு 7 வருஷம் = 34. இந்த 34 வயசுக்கு மேல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மிக சிறப்பாக இருக்கும். உங்க லைஃப்ல நீங்க எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்னோங்க இல்லையா? நீங்க செட்டிலே ஆயிருவீங்க. சிறப்பா நல்லாவே இருக்கும். குழந்தை, குட்டி, பாக்கியம், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாரி எல்லாமே நீங்க செட்டில் ஆயிருவீங்க. ஆனா, அதுவே ஒரு 25 வயசுலருந்து 35 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க. ஏன்னா, அந்த சனி திசை நடக்கும்போது, நீங்க கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருப்பீங்க. உதாரணமாக நீங்க இப்ப இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இல்ல இப்போ உங்களுக்கு வயசு 25லிருந்து 35 வயசுக்குள்ள நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க இப்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜோதிடர், இல்ல மிக பிரபலமான ஒரு ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்க குடும்ப ஜோதிடர்கள், வழக்கமா நீங்க போயிட்டு வர ஜோதிடர்கள், அவங்க கிட்ட போயிட்டு உங்களுடைய ஜாதகத்த குடுத்து, இப்ப எனக்கு என்ன திசை நடக்கிறது அப்படின்னு எல்லாமே கேளுங்க, விசாரிங்க. இப்ப நாங்க என்ன செய்யலாம்? என்ன செய்யக்கூடாது? என்ன செஞ்சா எங்களுக்கு நல்லதுக்கு நடக்கும்? அப்படின்னு எல்லாமே முழுசையா நீங்க தெரிஞ்சுக்கினீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே கண்டிப்பா நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அப்ப அந்த கெட்டது வராம தடுக்கிறதுக்கு நீங்க ஜோதிடரை அணுகி சரியான பலனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இத நீங்க பொது பலன்களா மட்டும் பாருங்க. ஒவ்வொருடைய ஜென்ம ஜாதகத்தின்படி நட்சத்திரமாக இருக்கட்டும், கிரகங்களாக இருக்கட்டும், திசைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே மாறுபடும். ஆகையால நீங்க இதுல நல்லதையும் எடுத்துக்கணும், கெட்டதையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, உங்களுக்காகவும், உங்க குடும்பத்துக்காகவும் எல்லாம் வல்லல் இறைவனை நாங்க பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, வணக்கம்.